நமக்கு ஏதாவது நல்லது நடக்குதுன்னு வைங்களேன், நம்மளை சுற்றி சில பேர் இருப்பானுங்க, வைத்தறிச்சல் பிடிச்சி அந்த நல்லதை எப்படியாவது கெடுக்கணும், இவன் நல்லா இருக்கானான்னு பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு 4 பேர் இருப்பான். நமக்கு ஏதாவது கெட்டது நடக்குதுன்னு வைங்களேன், நான் அப்போவே சொன்னேங்க, இவன்லாம் அப்படித்தாங்க, நமக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை மேலே ஏறி உட்காந்து விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் இன்றைக்கி பெரும்பாலான சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. அதுலேயும் குறிப்பாக உடன்பிறப்புகள், கொத்தடிமைகள், சங்கிகள், இவங்கெல்லாம் பயங்கரமாக இப்படி தான்ட்டு இல்லை, நம்மளோட எதிரிக்கு வந்து ஒரு துளி கூட நல்லது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு பீடை தான் இந்த பைத்தியம். இவன் வந்து நேற்று ஒரு காணொளி போட்டிருந்தான். அதாவது டிடிஎஃப் வாசன் சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சல ஒரு தலைப்பு. என்ன தலைப்புன்னா, மாற்றம், சாப்பாடு எப்படி வழக்கம் போல் வாயில் தான் சாப்பிடுவீங்களா இல்லை அப்படின்னு போட்டு டேஷ் போட்டு வேறு ஏதாவது வழியிலையாங்கிற மாதிரி போட்டிருந்தான். இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிறோம். ராம்சாமி அப்படிங்கிற ஒரு வயசான கிழவன் கற்றுக் கொடுத்தது, அப்புறம் வயசான கருணாநிதி அவர் கற்றுக் கொடுத்தது, மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் அவர் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். திராவிடம்னாலே ஆபாசத்துக்கு பேர் போன ஒரு கட்சி அப்படிங்கிறது திராவிடம் தானே, இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்க போகுதா என்ன, அவங்க கூட ஏற்றுக்குவாங்க. நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா அவனுடைய வலைவலி போய் பாருங்கள், எல்லா காணொலியிலையுமே அவன் அப்படி தான் பேசியிருப்பான். ஏன் அப்படின்னா பார்த்தீங்களா, ஒன்றே ஒன்று தான் சொல்ல தோணுது இந்த இடத்துல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நான் வேணா பேசுவேன், நாங்கள்லாம் அப்படியா. டிடிஎஃப் வாசன் அவர் வந்து ஒரு காணொலி போடும்போது, ஒரு விளாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒருத்தர் வர்றாரு, அவரை பிடிச்சி நிறுத்தி நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்த போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் திமுகக்குன்னு சொல்கிறாரு. என்னென்னா எப்போ பார்த்தாலும் திமுக அதிமுகன்னு போட்டுக்கிறீங்க, ஒரு மாற்றம் வர வேண்டாமாண்ணா, சீமானுக்கு வாக்கு போடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டாராமா. அவருடைய நிலைப்பாடு அது, அவர் சீமானுக்கு வாக்கு போட போகிறாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒருத்தட்ட கேன்வாஸ் பண்ணிட்டாராமா. அது என்னமோ மிகப்பெரிய தேச விரோத குற்றம் மாதிரியும், அதுக்கு இவனுக்கு பதில் கொடுக்குறேங்கிற பேர் வழியிலையும் அப்படியே பொங்கி எழுந்து வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. சரி, நான் இன்னும் சில விஷயங்களை சொல்லி சேர்த்து போடுறேனே, டிடிஎஃப் வாசன் மட்டும் இல்லை, டிடிஎஃப் வாசன் கூட இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து வச்சு அடுத்தடுத்த காணொலியில் போடுங்க. இதோ வர்றாரு பாருங்க, இவர் நம்ம சேரன் அகாடமி அண்ணன். இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற CAA-வை அமல்படுத்துகிறோம். இந்தியா வல்லரசுடா, இந்தியா வல்லரசு. சைனா வந்து மண்டி போடு. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3. பாண்டு மூலியமா வெட்கம், மானம், சூடு, சொரணை இல்லாம லவுட்ன காசுக்கு பதில சொல்லு. இதனாலதான் இந்த மாதிரி அந்நிய சக்திகள் தமிழ்நாட்டுல வர்றதுல இருந்து முற்றிலுமா காப்பாத்துறோம். பொற்காலத்துல வாழ்றோம்டா வடக்கணுங்களா. மறுபடியும் மைக் டெஸ்டிங் 1 2 3. வெட்கம், மானம், சூடு, சொரணை ஈனம் இல்லாம போதை பொருள் விக்கிற நாய்ங்க கூட சகவாசைய பதில சொல்லு. என்ன பங்காளி சிக்கிட்டு போல இருக்கு. சைடுல 2 மஞ்சப்பல் தெரியுது பாரு, ரொம்ப சிரிக்காத. 2 பேர் தான் சிக்கி இருக்கிறோம், என்ன பண்ண போறோம். ஆனா வேற என்னப்பா எங்களுக்கு தெரிஞ்சதா, இத மறக்கிற மாதிரி பெருசா ஏதாவது மதக்கலவரம் பண்ணணும். நீ சர சரன்னு ஒரு 10 படம் இறக்கலான்னு இருக்கிறேன், மறந்து போடுவான் என்ற நாட்டாம. பொழப்பு இல்லாதவங்கிட்ட ஒட்டுறதே உன்ற பொழப்பா போச்சு. ஆமா, போன வருஷம் உன்கிட்ட தான் ஒட்டிட்டு இருந்தேன். இந்த படத்துல ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு கூவிட்டு இருந்தேன். ஆமா, இப்ப கூட கத்துன ஒட்டறத விக்கிறதே அவனுங்க தான். குஸ்பு இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டியாக்க. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுங்கடா, நல்லது மட்டும் செய்யாதீங்கடா. இந்த காணொலியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுல வந்து பாஜகவையும் திமுகவையும் சங்கிகளையும் உடன்பிறப்புகளையும் கமலஹாசனையும் சரத்குமாரையும் சேர்த்து செஞ்சுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு மறைமுகமாக வாக்கு கேட்குறாரு. வாக்கே கேட்கலையப்பா அப்படிங்கிறீங்களா? அந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் தாமரை வெறும் சிம்பிள் இருக்கும், உதயசூரியன் வெறும் சிம்பிள் தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சியுடைய மைக் சின்னத்துக்கு மட்டும் வாக்களிப்போம் அப்படிங்கிற டேகோடு இருக்கும். இது வாக்கு கேட்குற முறை தானே. அதோட நிற்கல, அவருடைய பெரும்பாலான காணொலிகளில் மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் பல விஷயங்களை சொல்லுவார். அவருக்கு நிச்சயமாக தமிழ் தேசிய ஆதரவு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவரையும் சேர்த்திக்க. இன்னொருத்தரையும் காட்டுறேனே, இவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ் மூவி ரிவ்யூவர். எக்ஸ் தளத்தில் இன்றைக்கி பெரும்பாலான ஆதரவு இவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் கொடுத்துட்ருக்கிறாரு. பிஜேபி எதிர்க்கிறாரு, திமுகவும் இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் கடைசியாக வந்த விஜயோடைய விசில் போடு பாடல் குறியீடு தெரிகிறதா அப்படிங்கிற டேக்லைனோட அந்த போஸ்டரையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படியாப்பட்ட இவரையும் சேர்த்தி வச்சு நீ விமர்சனம் பண்ணு. அத்தோட நிற்கல, அதை தாண்டி இன்னொருத்தரையும் காட்டுறானே. காசை வாங்கி ஓட்ட நீயும் போட்டு விடாதே அம்மா, போட்டு விடாதே. ட்ரெண்டிங் தீவிரவாதி எடுத்த உடனேயே யார் அடிக்கிறாருன்னு தெரியுதா? திமுக தான். பொதுவாக காசு கொடுத்து யாரெல்லாம் வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான். அதில் திமுகவும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது, பாஜகவும் இருக்குது. 3 பேர்த்தி அடிக்கிறாரு. இல்லை நம்ப மாட்டோம் அப்படிங்கிறீங்களா? இதோ அடுத்த ஒரு லைன் பாருங்களேன்.
கோற்று கோழி பிரியாணிக்காக கூட்டம் போகாதே அப்பா கூட்டம் போகாதே. இதில் புரியுதா? கோழி பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் ஆசைப்பட்டு கூட்டத்துக்கு போகிற மக்கள், அந்த கூட்டத்துக்கு அழைக்கிற மக்கள் யார்? அப்வியஸ்லி திராவிட கூட்டங்களும் சங்கி கூட்டங்களும் தான். இன்றைக்கி திராவிட கூட்டங்கள் திமுக அதிமுக ரெண்டும் காசு கொடுத்து கோட்டரை கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கூட்டத்துக்கு மக்கள் வாங்கன்னு சொல்லுது. பாஜகவும் இன்றைக்கி அந்த யுக்தியை கையில் எடுத்துகிட்டு இருக்குது. குறிப்பாக கோயம்புத்தூர்லாம் அப்படி தான் பெரும்பாலானங்களாம் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க யாரும் பிரச்சாரத்துக்கு கூட்டத்துக்கு போகிறதில்ல. கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற சங்கிகள் பெரும்பாலும் வந்து கலந்துக்கிறாங்கிற தகவலெல்லாம் வருது. அப்படியாப்பட்ட சூழலில் இவர் யாரை சொல்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் ஆச்சி ஆச்சி, கண்ண முடின்னு ஓட்டு போடுறோம் மாத்தி மாத்தி, அம்மா வச்ச குழம்பு காரம் காரம், இப்படி இருந்தா நாடு எங்கப்பா மாறும். இவரும் நீங்க யாரையெல்லாம் ஆதரிக்கிறீங்களோ அவளெல்லாம் எதிர்த்து தான் பேசுறாரு, மாற்றத்தை தான் பேசுறாரு. இவரையும் சேர்த்திக்க. கடைசியா ஒரு பஞ்சு வைப்பாரு. உள்ள யாருமா? வணக்கம். வணக்கம். வர தேர்தல்ல மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஐயா ஜெயிச்சாருனா மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாரு. ஓட்டு தானே ஐயா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க உங்க குடும்பத்துல எத்தனை பேரு? ஆபாசமா ஏதாவது காமிக்க போறீங்களா? மறந்துட்டேன். இவர் ஒரு பஞ்சு வச்ச மாதிரி சேரன் அகாடமி ஒரு பஞ்சு வச்சிருப்பாரு கடைசியா. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுங்கடா, நல்லது மட்டும் செய்யாதீங்கடா. அது வேற ஒன்றும் இல்லை, டப்பி சாத்திட்டு கிளம்புங்கடா அப்படிங்கிறதான். இப்போ அதை சொல்லிட்டு தான் நம்ம இவன்ட்டையும் பேச வேண்டியது இருக்கு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். திராவிடத்தை மட்டுமே ஆதரிக்கணும், அதுலேயும் குறிப்பாக திமுகவை மட்டுமே ஆதரிக்கணும். திமுகவை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே ரொம்ப கெட்டவர்கள் மாதிரியும், அதாவது உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்களே, அப்போ உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடா? இல்லை உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? டிடிஎஃப் வாசன் சீமானை ஆதரித்து பேசிட்டார். உடனே அவரை வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ணி அடிக்கிறீங்க. அந்த காணொலியை பார்க்கல, என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு தெரியாது. இந்த டைட்டில்லையே தெரிஞ்சிருச்சு இவன் எவ்வளோ வக்கரமாக பேசியிருப்பான் அப்படிங்கிறது. இந்த பக்கம் சேரன் அகாடமி பேசியிருக்காரு. இப்போ அவரையும் பார்த்தேன்னா அவரே அடி. இப்போ ட்ரெண்டிங் தீவிரவாதியில் அந்த நண்பரும் பேசியிருக்காரு. அதை தாண்டி கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு துணிக்கடை உரிமையாளர் அவரும் சீமானுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல யூடியூபர்ஸ் அவங்கவுங்க ஆதரவை பொதுத்தளங்களில் வந்து இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்குன்னு இவ்வளவு ஆதரவு இருக்குது. இது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க இந்த தேர்தலில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இனி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இனியும் பல பிரபலங்கள் வந்து பேசுவாங்க. அப்போல்லாம் என்ன எரிஞ்சு சாக போகிறீங்க நீங்கள்லாம்? உங்களுக்கு பின்னால் வர்றது, பின்னால் பொதுவாக வரும் தெரியுமா, அது முன்னால் வாய் வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட தெளிவாகவும் சொல்ல முடியாது. யாரை சொல்கிறேன் கேட்குறீங்களா? அதான் அந்த பைத்தியத்தை தான். வாய்ப்பு இருக்குது, வரும் பாருங்களேன். இப்போ இதுவே இந்த இடத்துல டிடிஎஃப் வாசனாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த யூடியூபராக இருந்தாலும் சரி, திமுகவை ஆதரித்து திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், எல்லாருமே போய் மண்டி போட்டிருப்பானுங்க. சூப்பர் வாசன், உங்களை தாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் ஃப்ளாட்டாக போட்டிருப்பானுங்க. போட்டு நல்லா நிறவிருப்பானுங்க. அதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியது இருக்குது. கமலஹாசன் அவர் வந்து தெரியும், மக்கள் நீதி மையங்கிற கட்சி ஆரம்பித்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு பாஜக காங்கிரஸுக்கு மாற்று நாம தான், நாளை நமதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கோஷமெல்லாம் போட்டு ஆரம்பித்தவர். அந்த காலகட்டத்தில் திமுக உடன்பிறப்புகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் கமலஹாசனை சங்கின்னு ஃப்ரேம் பண்ணி பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. இன்னி சொல்லப்போனால் திமுகவோட கூட்டணியை உறுதி செய்கிற வரைக்கும் ஆண்டவரை பேண்டவரே மோண்டவரே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண இந்த கூட்டம் இப்போ எல்லாத்தையுமே பொத்திட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா இன்றைக்கி அவருடைய தயவு திமுகவுக்கு தேவைப்படுது. அவருடைய பிரபலத்தை வச்சு, அவருடைய ஃபேஸ் வேல்யூவை வச்சு இன்றைக்கி திமுக வாக்கு வாங்கணும், அவரை பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு போய் அடையாளப்படுத்தி அவர் மூலிமா சில ஓட்டுகள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி திமுக கமலஹாசன்ட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருக்குது. அதனால அவரை பற்றி யாருமே பேசாமல் கப்பு சிப்புன்னு எல்லாத்தையும் பொத்திட்டு இருக்கானுங்க. சரத்குமாரை பற்றி பேசுனாங்கல்ல, ஏன் கமலஹாசனை பற்றி பேச மாட்டேங்கிறான்னா அதுதான் காரணம். இதே கமலஹாசன் ஒருவேளை திமுக ஆதரவாக இல்லாமல் அதிமுக பக்கம் போயிருந்தாலோ பாஜக பக்கம் போயிருந்தாலோ நாம் தமிழர் கட்சிக்கு வரமாட்டார், அவருக்கு ஒரு ஈகோ இருக்குது, வந்திருந்தாலும் அப்போ என்ன பேசியிருப்பாங்க தெரியுமா? பயங்கரமாக கழுவி ஊற்றிருப்பாங்க. கமலஹாசனை காமகாசன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு கேவலமாக இறங்கியிருப்பாங்க. இப்படி இவங்களை மட்டுமே ஆதரித்து பேசணுங்கிற மனநிலை இருக்குது பாருங்கள். இன்னொன்று பண்ணுங்களேன், இதோ விஜய் அவர்கள் போட்ட அந்த விசில் போர்டு பாடலில் மைக் சின்னத்தை வெளியிட்டு போஸ்டர் வெளியிட்டு சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவே அந்த பாட்டு இருக்கிற மாதிரி சில வரிகளையும் வச்சு சில விஷயங்களை செஞ்சுருக்காரு. அங்கே என்ன பண்ண போகிறீங்க?
அவரையும் ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்ட உடனே அந்த அறிக்கை வந்து கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியோட அறிக்கைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஆரம்பித்து அதில் வரக்கூடிய மேட்ரு எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் திராவிட கட்சிகளுக்கும் சங்கிகளுக்கும் எதிராக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே 2 பேரும் சேர்ந்து கடிச்சு வைக்க ஆரம்பித்தானுங்க. 2 பேரும் சேர்ந்தே கடிச்சு வைக்க ஆரம்பித்தானுங்க. இன்னும் எந்த அளவுக்கு விஜயோடைய ஃபோட்டோவை எடுத்து அந்த லெட்டர் பேட்டில் வர்ற ஃபோட்டோவை எடுத்து பாருங்கள், ஆரஞ்சு கலர் பொட்டு வச்சுருக்காரு, பின்னால் பேக்ரவுண்டு பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குது, இது எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா இவர் வந்து பிஜேபி ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் என்னன்னா இவர் அரசியல் கத்துக்குட்டி, முதல்ல வந்து நீ செய்யிப்பா அப்புறமா நீ பேசுப்பான்னு இந்த கூட்டம் 2 பேர் சேர்ந்து கடிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம என்ன சொன்னோம், முதல்ல அவர் களத்துக்கு வரட்டும், களத்துக்கு வந்து அவர் தத்துவத்தை சொல்லட்டும், அவர் கொள்கைகளை பற்றி பேசினதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணுவோம், இல்லைன்னா ஆதரிப்போங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். புரியுதா யார் மக்களுக்காக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி. இவனுங்க திமுகவை எதிர்த்து யாரும் வந்துடவே கூடாது அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவனுங்க அப்படி தான் பண்ணுவானுங்க, கடைசி வரைக்கும் அதான் பண்ணுவாங்க. திமுகவை எதிர்த்து ஒரு புல்லு கூட வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற இவனுக்கு தெரியல இன்றைக்கி ஒரு ஆலமர கூட்டமே வளர்ந்துருக்குன்னு சொல்லி. ஆலமர கூட்டம், ஆலமரம் ஒன்றும் இல்லை, ஆலமர கூட்டங்களாகவே இருக்குது. நீங்கள் என்ன தான் மண்டி ஓட்டாலும் சரிடா, நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் போட்டாலும் சரி, தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் சரி, 2024 இன்றைக்கி பல யூடியூபர்ஸ் வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமாக ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி பேசுகிற அந்த கட்சியை ஆதரிக்கிற சில யூடியூபர்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க. 2026 இதை விட பயங்கரமாக இருக்கும். விஜய் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா பயமாக இருக்கா, இனிமேல் தான் பயங்கரமாக இருக்க போகுது, பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி. தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க, ஊழலுக்கு விதை போட்டு அதை பாதுகாப்பா சயின்டிபிக்கா திருடுற ஒரு டெக்னாலஜி வந்து யார்கிட்ட இருக்குன்னா திமுக தான். அடுத்து விடியல் பயணம் திட்டம் பத்தி பேசுறாங்க. அடுத்த வீடியோவில் முட்டை பாதி வெதற்கு பாதி வேகமா இருக்கு, பாதி வெதற்கு பிள்ளைகள் ஃபுல்லா புழுவா கிடக்கு, சோறு ஃபுல்லா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது. இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு, 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கு போயிடுச்சு. அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லங்க, எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் மோட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு, அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி தான் மூழ்கி இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.